நமஸ்தே. விசாரத் உத்ராதில் மாத்ருபாஷா பிரேம் அப்படிங்கிற எஸ்ஸே பார்க்கலாம். கவி பரிச்சை. மாத்ருபாஷா பிரேம் பார்தேந்து ஹரிச்சந்திர கி கவிதா है. இது அவர் எழுதின கவிதை. வே ஆதுனிக் கால்கே ஆகுருத் தே. இது இவர் ஆதுனிக் கால்னா நவீன காலத்தோட முன்னோடி கவிஞர்னு சொல்கிறாங்க. உன்கே காரன் கடிபோலி கா விகாஸ் ஹுவா ஹே. இவரோட காரணத்தினால தான் கடிபோலினா மாடர்ன் ஹிந்தி அது உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. உன்ஹோனே சாகித்ய கே கிசி பி பஹலுவோं को அச்சூதா நகி சோடா. அவர் சாகித்ய இலக்கியத்தில் எந்த ஒரு பகுதியையும் அவர் அச்சூத்தானா அவர் தொடாத இடமே இல்லை அப்படின்னு, அவருக்கு தெரியாத இடமே இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. எல்லாமே இலக்கியத்தில் அவருக்கு தெரிஞ்சது தான் அப்படின்ட்டு. ஆதுனிக் காலுக்கே ஆரம்பிக் சமயக்கோ அந்த நவீன காலத்தோட ஸ்டார்டிங் டைமை பார்கேது யுக்குக்கா நாம் தியா கயா ஹே. பார்கேது யுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதா பரிச்சை. பார்கேது யுக்னா கன்ஃபியூஸ் ஆகலை. நம்மெல்லாம் சொல்லுவோம்ல, இவர் தாண்டா இவரோட பையன் இவங்களோட பையன் அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டா பேரையே இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேமஸ் ஆனால் தான் இவர் அந்த ஜியோட இவங்களோட பொண்ணு தான், அவங்க அம்மாச்சி இவங்க அப்படின்ட்டு ரொம்ப சொல்லுவாங்க. ஒரு 4 தலைமுறைக்கு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு யுகத்தையே பார்கேது யுக்குன்னு சொல்கிறது அவ்வளோ எளிமை கிடையாது. அந்த அளவுக்கு இவர் புகழ் பெற்றிருந்தாங்களாம். कविता परिचय. मातृभाषा के विकास से ही व्यक्ति और समाज का विकास होता है. மாத்ருபாஷா தாய்மொழியோட டெவலப்மெண்ட்னால தான், அது தாய்மொழி முன்னுக்கு அடைஞ்சாதான் ஒரு மனிதனும் அவனோட சொசைட்டியும் முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए भारतवासियों को अपनी भाषा को हिन्न नहीं मानना चाहिए. அதனால் இந்தியன் சிட்டிசன் ஒருத்தருக்கும் அவங்களோட மொழியை ஹின் அப்படின்னா நீச்சா கீழ்த்தரமாக பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. यही बात इस कविता में बताई गई है. இந்த விஷயத்தை தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. मातृभाषा के संबंध में बारदेदू जी के लिखे ये दोहे हिंदी साहित्य जगत में बहुत प्रसिद्ध है. இவர் கவிஞர் எழுதின இந்த தோகை இந்தி சாகித்யத்தில் ரொம்பவும் ஃபேமஸான புகழ் வாய்ந்த இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. कविता का सारांश. अपनी भाषा की उन्नति के कारण ही ஒரு மொழி அச்சிவடைஞ்சாதான் மட்டும்தான் ஹம் ஹர் क्षेत्र में उन्नति कर सकते हैं. நம்ம எல்லா இடங்கள்லையும் முன்னுக்கடைய முடியும், முன்னேற முடியும்னு சொல்கிறாங்க. अपनी भाषा का पूर्ण ज्ञान ना होना एक दोष है. அவங்களோட தாய்மொழி கம்ப்ளீட்டாக எவன் ஒருவனுக்கு தெரியலையோ அவன் தோஸ் குற்றவாளி, அவன் நல்லவங்கல்ல. அவனை யாராச்சும் ஏதாச்சும் ஒரு முதல்ல போய் உன் மொழியை கற்றுட்டு வாடா, அப்புறம் பேசுடா ஜீனியஸ் டைப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அவன் தாய்மொழியை தெரிஞ்சு வச்சுருக்கிறது முக்கியம். ஏகு காண்டே கி தரகு அமாரே தில்லுக்கோ சூப்தா ரஹேகா. இது தாய்மொழி தெரியலேனா அது முள்ளு மாதிரி நம்மளோட மனதை நெருடிக்கிட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கிரேஜி படுனேசே கோய் காரிய குஷல் ஹோ சக்தா ஹே. ஆங்கிலம் படிப்பதனால நிறைய வேலை நல்லா நடக்கும். फिर भी उसे यदि अपनी भाषा का ज्ञान ना हो तो, ஆனாலும் அவனோட தாய்மொழியோட அறிவு அவனுக்கு இல்லைன்னா துச் ஹி ரஹேகா. அவனை ஒரு பொருட்டே படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை வேஸ்ட்டாக நினைப்பாங்க அப்படின்னு. லோகு உன்கா திரஸ்கார் ஹி கரேங்கே. மக்கள் அவங்கள வெறுக்க தான் செய்வாங்க. எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் தாய்மொழியில் திறமை இல்லைன்னா, தெரிஞ்சிருக்கலைன்னா அவங்கள வெறுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. जब देश का विकास होगा और सब देशवासियों का विकास होगा तभी वह असली विकास माना जाता है. எப்போ ஒரு நாடு முன்னுக்கு வரும், நாட்டு மக்கள் முன்னுக்கு வருவாங்க, அப்போ தான் அது உண்மையான டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. ஒரு நாடு முன்னுக்கு வரணும், நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் முன்னுக்கு வரணும், அப்போ தான் அது உண்மையான முன்னேற்றம்னு சொல்கிறாங்க. மகர் அப்சோஸ் ஹைக்கி. ஆனால் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, லோக் மாத்ரு அப்படி ஷரீர்கே மக்கள் அவங்க உடம்பை மட்டும்தான், மக்கள் शरीर के विकास पर ध्यान देते रहते हैं.
எப்பவும் அவங்க உடம்பை பற்றி அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கவனமாக இருக்கிறாங்க. உன்கோ தேஸ்கி சிந்தாகி நகிக, நாட்டை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. உன்கோ சமஜ்னா சாயேக்கு, அவங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மாத்ருபாஷா கி உன்னதி சேகி தேஸ் கி உன்னதி சம்பவ் ஹே, தாய்மொழியோட டெவலப்மெண்ட்னால தான் ஒரு நாடே முன்னுக்கு வரும் அப்படிங்கிறத முதல்ல அவங்க உணரணும். ஜெய்சேவே அப்படி ஷரீர் கோ மஜ்பூத் பனாத்தே ஹே, எப்படி அவங்க பாடியை வந்து நல்ல பாடி பில்டிங் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச்சர் பண்ணி வச்சுக்கிறாங்களோ, வைசேகி அப்படி பாஷா கோபி மஜ்பூத் பனாவே, அதே மாதிரி அவங்க மொழியையும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பாஷா கே விகாஸ் கே பினா, நம்மளோட தாய்மொழி டெவலப் ஆகலைன்னா குச் பி சம்பவ் நகி, எந்த ஒரு வேலையும் இம்பாசிபிள் நடக்காது அப்படின்னு. லாக்கோ கோஷிஷ் கர்னே பர்பி, நீ மில்லியன் டைமில் லட்சக்கணக்கில் நீ வந்துட்டு முயற்சி செஞ்சாலும் உன்னத்தி பானா நான் மும்கின் ஹே, அது ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு. நீ வந்து மில்லியன் டைம் கோஷிஷ் பண்ணுனா கூட அதில் உன்னோட தாய்மொழி தெரியலனா உனக்கு வந்து நீ உன்னத்திங்கிறது வந்து உன்கிட்ட வரவே வராது, அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத் கே சபி லோக் ஏக் ஹி பாஷா மே போல்னே லகேங்கே தோ, இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களும் ஒரே மொழியில் பேசினோம்னா தோ சமஜ் பாயங்கே, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. समझ पाएंगे कि सबका विकास एक ही है, எல்லா சப்கா விச்சார் ஏக் ஹே है, எல்லாரோட எண்ணமும் ஒன்றா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. தபி பேதுபாவு மான்னேக்கி, பேதுபாவுனா நீங்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அனலைசேஷன், பேதுபாவ் மான்னேக்கி மூர்க்கத்தா தூர் ஹோகி, அப்போ தான் வந்து நாட்டை பிரிக்கிறது, இவங்க அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற அந்த ஸ்டூபிடிட்டி வந்து தூர போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விரட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதி படாயி அப்படி பாஷா மே ஹோகி தோ, நம்ம தாய்மொழியில் நம்மளோட ஸ்டடீஸ் இருந்துச்சுன்னா, நம்ம படிக்கும் அத்தனையும் தாய்மொழியில் இருந்துச்சுன்னா தோ ஆப்கி பலாயி ஹோகி, அப்போ தான் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். ஏ பாத்து ஸ்பஷ்ட், பிரகட்னா ஸ்பஷ்ட்னா கிளியர் கட்டா, ஏகு பாத்து ஸ்பஷ்ட் ஹே, இது வந்து ரொம்ப ரொம்ப கிளியரானது, தாய்மொழியில் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது அது நல்லா கிளியராக புரியும் அப்படின்னு. ஹம் அப்பனி பாஷாமே ஜோ பாத் சுன்தே ஹே, நம்ம தாய்மொழியில் ஒரு விஷயத்தை காதில் கேட்கும்போது ஆறு படுத்தே ஹே, இப்போ கேட்கும்போதும் படிக்கும்போதும் பாத் அமாரே திமாக் பர் அங்கிட் ஹோ ஜாத்தே ஹே, நம்ம மைண்டில் போய் அது பதிவாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. दूसरी பாஷா சுன்னே வாலி பாத் தேர் தக் நகி டிக்தி, அடுத்த மொழியில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப நேரமாக அது வந்து மைண்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காது, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடும் அப்படின்னு. சபி தேசோமே விபின்ன கலாயே, எல்லா நாட்டிலையும் விதவிதமான கலைகள் இருக்குது. சிக்ஷாயே கல்வி எஜுகேஷன்ஸ் இருக்குது, ஆறு ஞான அறிவு இருக்குது, அநேக விஷயம் உலகத்தில் நிறைய நாட்டில் அநேக விஷயம் இருக்குது. உன் சப்கோ லாக்கர், அதை அத்தனையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்பனே தேசமே அப்பனி பாஷாமே சிக்கானா சாயே, நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம மொழியில் குழந்தைங்களுக்கு சிக்கானானா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது அத்தனையும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம தாய்மொழியில் கற்பிக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. हमारे பாரத் மே விபின்ன பாஷாயே போலி ஜாத்தி है, நம்ம இந்தியாவில் வந்து மாறுபட்ட நிறைய மொழிகள் பேசுகிறாங்க. இஸ்லியே கஹி உபத்ரவ் கஹி கஷ்ட पैदा होता है, அதனால தான் நிறைய உபத்ரவ் தொல்லைகள் கிரியேட் ஆகுது. ஏக தேஸ் ஏக் ஹோக்கர் பி, இந்த நாடு ஒற்றுமையாக ஒன்றா இருந்தும் கூட அநேக திக்காயி படுத்தாகே, ஆனால் தனித்தனியாக தெரியுது. விபின்னத்தா கோ தியாகுகர், இத்தனை மாறுபாட்டுகளையும் தியாகம் பண்ணி ஏகதா லானி செய்ய, நம்ம ஒற்றுமையை கொண்டுட்டு வரணும். இஸ்கேலியே ஏக் ஹி உபாய் ஹே, இதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. சப் லோக் ஹிந்தி சீக்கே, எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணும், ஆறு போலே பேசணும்.
तो விபின்னதா மிட்டு ஜாயங்கி, அப்போ தான் மாறுபாடுகள் வந்து டெஸ்டாயும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க. ஆறு ஏக்கத்தா காயம் ரேகி, அப்போ தான் ஒற்றுமை வந்து நிலவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு. ஏ மேரி பாயும், ஏ மேரே பாய், என்னோட தம்பிகளே அப்படின்னு சொல்கிறாங்க. தும் லோகு ஹிந்தி கி உன்னதி கேலியே காம் கரோ, நீங்கள் வந்து இந்திய முன்னேற்றத்திற்காக வேலைகளை செய்யுங்க. விசேஷதா बारदेदू जी ने हिंदी के विकास में भारत का विकास देखा. ஹிந்தி டெவலப் ஆச்சுன்னா இந்தியா டெவலப் ஆகும் அப்படிங்கிற கனவு பார்த்தாரு. அதை அவர் தேக்கானா அவர் பார்த்தாரு. காந்திஜினே பாத்கோ இஸ் பர் ஜோர் தியா, காந்திஜியும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை வந்து ப்ரெஷர் கொடுத்து இவர் இந்த எஸ்ஸேவை எழுதியிருக்கார். தப் ஜாக்கர் பாரத் ஆஜாத் ஹுவா, அப்போ தான் இந்தியா வந்து உண்மையான ஃப்ரீடம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.